உன்னால என்ன மனைவியா நினைச்சு பொட்டு வச்சு விட முடியாது. ஏதோ விட்ட குறை தொட்ட குறையா நானும் நீயும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு நூல் நம்ம 2 பேருக்கும் இடையில மிகப்பெரிய வேலையை போட்டு வச்சிருக்கு. நூல் வேலைதான், ஆனா அது அறுத்தறிய அசாத்திய துணிச்சல் வேணும் செல்வா. மகிழா, அந்த துணிச்சல் உனக்கு இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. தயவு செய்து என்ன சந்தோஷப்படுறதுக்காக உன்னை நீயே ஏமாத்திக்காத. உனக்கு நெத்திலா இருக்கா, ஆனா எனக்கு யாருமே இல்ல, யாருமே இல்ல, யாருமே இல்ல. மகி, பர் உனக்கு என்ன ஆச்சு? டேய், அழாதடா. மகி, அழாத. பந்தம் பந்தம் பந்தம். சூர்யா, என்ன சொல்ற? ஆயில் முழுக்க உள்ள இருக்க போறீங்கன்னு சொல்றேன். டேய், நான் ஆதிலட்சுமிடா. சூர்யா, என்னை பத்தி உனக்கு முழுசாவே தெரியாது, அதனால உளறி கொட்டிட்டு இருக்காத. யாரு? நான் உளறி கொட்டிட்டு இருக்கேனா? ஜீவா உங்க அம்மாட்ட உளறத கேட்டு வந்து சொல்ற மேடம். ஜீவா சொன்னதை பார்த்தா உங்க ராசிக்கு இனிமே சனி போயிடுச்சுதான். ஏய், எதையாவது சொல்லி நீ என்ன கலவரப்படுத்தாத. ஆமா, அவ அப்படி என்னதான்டா சொன்னா? ஜீவாவோட அப்பா யாரு? இப்ப அது எதுக்கு உனக்கு? சொல்லுங்க. தில்லநாயகன் தானே? ஆமா. தில்லநாயகத்தை ஏன் கொன்னீங்க? ஏய், என் மேல கோபப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்க தம்பி கங்காதரன் கோர்ட்ல வந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க போறான். புரியலையேடா. என்ன மேடம் இப்படி நடிக்கிறீங்க? என்னைய முறைக்கிறீங்க? நீங்க தில்லைநாயகத்தை கொன்னது ஏதோ சிப்ல உங்க முகத்தை மாத்தி ஜீவா அம்மா முகத்தை வச்சது, வெங்கடாச்சலம் சாவு கிடக்கும் போது கங்காதரன் பார்த்தது, இது எல்லாத்தையும் கங்காதரன் கோர்ட்ல புட்டு புட்டு வைக்க போறான். இதெல்லாம் பத்தாததுக்கு அந்த வக்கீல் பிரபாகர் உங்க கேஸ் எல்லாம் ரீஓபன் பண்ண போறான். அவன் ஏற்கனவே உங்களுக்கு டார்ச்சரு, இப்போ பழைய கேஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணி உங்களை பர்மனண்டா உள்ள தள்ள போறான். இனிமே ஜெயில் தான், கல்லி தான். நான் மேடம் கல்லிக்கு பதிலா பொங்கலை கேட்டு வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது பாரு, இந்த நக்கல்ல என்கிட்ட வேண்டாம். அப்புறம் என்ன சொல்றது? புறா மாதிரி கரெக்டா எல்லா மேட்டரையும் கொண்டு வந்து டெலிவரி பண்றேன், அப்படியே போஸ்ட் கொடுத்து நிக்கிறீங்களே. யோசிக்கிறேன்டா. யோசிக்கிறேன். இப்படி நிதானமா யோசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஜெயில் தான், கலி தான். அவன் நான் கிளம்புறேன், ஜெயில சந்திப்போம். முதல்ல இந்த கங்காதர வாயை அடைக்கணும், அதுக்கப்புறம் அந்த ஜீவாவை எப்படி நசுக்கிறதுன்னு யோசிக்கணும். என்னதான் நீங்க பொட்டு வச்சு விட தயாரா இருந்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இல்லை. அந்த உரிமையை நீ நித்திலாவுக்கு கொடுத்துட்ட.
என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லை. இல்லையே, ஏதோ டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப சரி, சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கல. ஏன்? தெரியல. வெளியில எங்காவது சாப்பிட்டுட்டு வந்தீங்களா? இல்லை. அப்புறம் ஏன் பசிக்கல? காரணம் சொன்னதான் இங்கேருந்து போவியா? நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும். செல்வா, நீங்க மும்பை போயிட்டு வந்ததுலேருந்தே சரியில்லை. எப்ப பார்த்தாலும் பசிக்கலைங்கிறீங்க, வீட்டுக்கு வரதே இல்லை, ஃப்ரெண்டுன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க. நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. பிரச்சனை என்னவோ அதை என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்ல? ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன்ல. அப்ப சரி, சாப்பிட வாங்க. பசிக்கலன்னு சொல்லியாச்சு. அதெல்லாம் டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்தா தானா பசிக்கும். இப்ப நீங்க வரலன்னா நான் உங்களை இழுத்துட்டு போகணும். வாங்க. விடு. என்னாச்சு உங்களுக்கு? பிடிக்கல. என்ன பிடிக்கல? சாப்பிட பிடிக்கலையா, இல்ல நான் கையை பிடிச்சது பிடிக்கலையா? ரெண்டும் தான். என்னடி பாக்குற? இல்ல, போலீஸ்க்கு கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்கலையாமே நீ? என்ன வளர்ற? போலீஸுக்கு கொஞ்சம் கூட தொந்தரவு கொடுக்காம வாங்க வந்து விளங்க மாட்டுங்க நீங்களே தேடி வந்து நிக்கிறீங்க பாருங்க, அது சொன்னேன். என்ன நடக்கணும்னு இந்த ஆதி முடிவு பண்ணுவா. பாத்தீங்களா பாத்தீங்களா, கோர்ட் வாசலுக்கு வந்து நின்னதுக்கு அப்புறமா ஆதி ஆதின்னு தற்பெருமை பாடுறீங்க. இங்க நீதிபதி நீங்க இல்ல மேடம். அதையும் பாப்போம். பாப்போம். ஜீவா, கவலைப்படாதம்மா, இதுதான் நீ கோர்ட் வாசல மிதிக்கிற கடைசி நாளா இருக்கும். அப்படி ஒண்ணு நடந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஜீவா. கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க.
போங்க போங்க. போங்கம்மா. பந்தம் 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 சார் தண்ணி தாகமா இருக்கு, தண்ணி கொடுங்களேன். இரு எடுத்துட்டு வா. நீங்க இருங்க. நான் போய் சரி கொண்டு போய். இந்த குடி. ஏய், என்ன சார், ஒரு நிமிஷம். இந்தா குடி. நீ வந்து இங்க சாட்சி சொல்றது பல பேருக்கு பிடிக்கல, அதனாலதான் தண்ணியை தட்டி விட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ உன்னோட சாட்சியம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரிங்க சார். கூண்டில் ஏறி தைரியமா சாட்சி சொல்லு, யாருக்கும் பயப்படாத. சரிங்க, வரேன் சார். Thank you, Your Honor. Your Honor, இந்த வழக்கை மிக முக்கியமான வழக்காக கருதுகிறேன். மரண தண்டனை விதிக்கப்பட்ட எனது கட்சிக்காரர் தாமிரபரணி குற்றமற்றவர் என்று நிரூபிக்க எனது மேல்முறையீட்டு மனுவை பரிந்துரை செய்ததற்காக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க மிஸ்டர் பிரபாகர். எனது கட்சிக்காரர் தாமிரபரணி குற்றமற்றவர் என்பதையும் அதற்கு காரணமானவர்கள் பற்றியும் கொலை நடந்த இடத்தில் நேரில் கண்ட சாட்சியான கங்காதரனின் ஒப்புதல் வாக்குமூலத்தை முக்கியமான சாட்சியாக கருதுகிறேன். ஆகவே தாங்கள் காவல்துறை வசமுள்ள கங்காதரனை இந்த கோர்ட்டில் விசாரிக்க தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. Thank you, Your Honor. கங்காதரன், கங்காதரன், கங்காதரன். சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை.
உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. உங்க விசாரணையை நீங்க ஆரம்பிக்கலாம் மிஸ்டர் பிரபாகர். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ்டர் கங்காதரன், இன்னைக்கு நீங்க சொல்ல போற உண்மை ஒரு அப்பாவியை காப்பாத்த போகுது. அதனால நடந்ததெல்லாம் அப்படியே கோர்ட்ல சொல்லுங்க. சார், நான் அன்னைக்கு வந்து சொல்லுங்க கங்காதரன். கங்காதரன்